behalf of our founder and president, Dr. Iya, we are demonstration in Delhi Jantar Mandir. We want justice. The election commission condemn from the party. We condemn our party. Election commission support to Dr. Ramadas. This is not justice. We are condemn election commission. The election commission don't commit democratic assassination. Don't let the election commission steal the political party. We condemn the treacherous of the election commission. Election commission don't support Dr. Anbumani. Election commission don't act in collusion with Dr. Anbumani. Taking away the party PMK, Dr. Iya is like taking away his life. We condemn the election commission for abetting Dr. Anbumani's fraud. Dr. Anbumani and election commission is collusion. Sir, your allegation Dr. Ambumani Ramadas hijacked original PMK party. No. Original party PMK leader is our founder and president, Dr. Iya. He is the founder and president. He is the senior leader. He is working up to 46 years. His name is very well in Tamil Nadu and all over India. தவறான ஒரு இதுவே அதாவது இந்த தவறான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது வந்து உண்மையான படிவத்தை ஐயா அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் ராமதாஸ் ஐயா அவர்கள் கொடுத்துருக்காங்க. அதை ஏற்காமல் தேர்தல் ஆணையம் போலியான பத்திரங்களை வைத்துக்கொண்டு தவறான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். அன்புமணி அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உரிமையும் சின்னத்தையும் மாம்பழ சின்னத்தையும் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இது தவறான வழியில் போகிறது. மருத்துவர் ஐயா அவர் அரும்பாடுபட்டு 95,000 கிராமங்களுக்கு சென்று அவர் கட்சியை வழிநடத்தி கட்சியை சேர்த்து வன்னியர் சங்கம் உருவாக்கி பாட்டாளி மக்கள் கட்சிகளை பற்றின நபர்களை எல்லோருக்கும் பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்தவர். இன்று 87 வயதிலும் இந்த இனத்திற்காகவும் இந்த கட்சிக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் பாடுபட்டு கொண்டு வந்திருக்கின்றார். அப்பேற்பட்ட மாமனிதரை இந்த தேர்தல் ஆணையம் ஏதோ கையூட்டு பெற்று தவறான ஒரு தீர்ப்பை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கும் வகையில் இந்த டெல்லியிலே ஒரு 1000 நபர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்து இங்கே ஒரு போராட்டம் நடத்த இருக்கின்றோம். இதை உடனடியாக கருத்தில் கொண்டு நல்ல ஒரு தீர்ப்பை மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய வரம்பை மீறி தன்னுடைய நிலையை உணராமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவரையில் ஏற்பட்ட கட்சி பிளவுகளில் தேர்தல் கமிஷன் இப்படி தலையிட்டது கிடையாது. முதலிலே காங்கிரஸ் கட்சி பிளவுபட்ட போது அதிலே யார் உண்மையான காங்கிரஸ் என்பதை தேர்தல் கமிஷன் சொல்லவில்லை. இந்திரா காந்தியினுடைய கையில் அரசு இருந்தாலும் கூட தேர்தல் கமிஷன் யார் உண்மையான காங்கிரஸ் என்பதை சொல்ல தயங்கியது. கோர்ட்டுக்கு போய் பார்த்து கொள்ளுங்கள் என்று தான் சொன்னது. இந்திரா காந்தியினுடைய காங்கிரஸை காங்கிரஸ் இந்திரா என்றும் அவர்களை எதிர்த்த மூத்த தலைவர்களை ஸ்தாபன காங்கிரஸ் என்றும் காங்கிரஸ் நிஜலிங்கப்பா என்றும் பெயரிட்டு அழைத்தார்களே தவிர இவர்கள்தான் காங்கிரஸ் என்று சொல்லவில்லை.